25 வயசுல வேப்பங்கொட்டை பிதுக்கிட்டாங்க. என்ன அமைச்சரை சொல்கிறாய்? குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் வேப்பங்கொட்டையை சொல்கிறாய்? இல்ல மகாராஜா. பிறகு தாங்களுக்கு ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்தாங்க மகாராஜா. மந்திரியாரே, பூலோகத்தில் எவருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரே பிரசவத்தில் 7 குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றேன். அதில் எத்தனை ஆண் குழந்தை, எத்தனை பெண் குழந்தை? மகாராஜா 7மே பெண் குழந்தையாக மட்டுமே பிறந்திருக்கு மகாராஜா. மந்திரியாரே, 7 குழந்தை பெண் குழந்தையாக இருக்கின்றது. ஆனால் எந்த குழந்தைக்கும் மற்ற ஒச்சம் இல்லை, இல்லை மகாராஜா, ஊனம் இல்லை, இல்லை, சீரும் சிறப்பாக இருக்கின்றார்கள், சிறப்பாக இருக்கிறார்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் குழந்தைகளை பார்க்க மக்களை ஏற்பாடு செய்யுங்கள். வேண்டாம் மகாராஜா. பிறகு சந்தோஷத்தை சற்று தாங்கள் தவறான முடிவு எடுத்து விட்டீர்கள். என்ன? ஏனென்றால் நாட்டு மக்கள் எல்லாம் குழந்தையை பார்க்க வருவார்கள். சரி, வரும்பொழுது மகாராஜாவுக்கு தள்ளாடும் வயது, மகாராணிக்கு தள்ளாடும் வயது. இந்த தள்ளாடும் வயதில் ஒரே பிரசவத்தில் எப்படி 7 குழந்தை பிறக்க சாத்தியமாகும் என்று பேசுவார்கள். அது மட்டும் இல்லை மகாராஜா, குழந்தையை பார்க்கும் பொழுது மன்னரை போல் அழகாக இருக்கிறது, மகாராணி போல் அழகாக இருக்கிறது, இந்த மந்திரி போல் மந்திரியாரே மகாராஜா மிகவும் அழகாக இருக்கிறது என்று பேசிவிட்டார். மன்னரை போல அழகாக இருக்கிறது, மந்திரியை போல அழகாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பார்த்தால் கண்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடும் என்று சொல்லுகிறீர்கள். இறக்காத குழந்தை கூட இறந்துவிடும் மகாராஜா. மந்திரியாரே, மகாராஜா இறக்காத குழந்தை இறக்காட்டியும் கூட நீ கொன்றுவ போல தெரியுது. மக்கள் கல்லடியில் பட்டா பல்லடியில் பட்டா தப்பு, பல்லடி மகாராஜா. மந்திரியாரே, கல்லடியில் படலாங்க, பல்லடியில் படக்கூடாது. ஆகையால் குழந்தையை மறைமுகமாக வளர்க்க வேண்டும். காலையில பேக தூக்கிட்டு ஊருக்குள்ள போறா பாரு, தினமும் நாடகம் போறான்டா, எங்க இருந்தா சம்பாதிக்கிறான்னு சொல்றாங்க. நாடகம் இல்லாம ஏன் மகாராஜா கேக்குறீங்க? நாடகம் இல்லாம தானே வந்த? அப்படிதான். உனக்கு உடல் நலம் சரியில்லாம போகல இல்ல? 4 பேர் பேசுறாங்க, கடைசியில லோன் காசு கட்ட முடியல மகாராஜா. யாருக்கு என்ன கஷ்டமா தெரியல, உனக்கு இந்த கஷ்டம். ஆமா மகாராஜா, உனக்கு லோன் காசு கட்டணும். இருந்தாலும் நாளுக்கும் சீரும் சிறப்பாக நடந்தா தானா 10 பேத்து பிழப்பு. அப்படிப்பட்ட நாடகத்தை சீரும் சிறப்பாக இந்த காட்டில் கூட பார்க்காம நடத்தி கொண்டு இருக்கின்றார். என்ன மனசுல வச்சிருக்காங்க தெரிய மாட்டேங்குது மகாராஜா. சரி, திடீர்னு நினைச்ச பக்கம் வாங்கி அப்படிங்கிறாங்க. சரி, அது நினைச்சா வயிறெல்லாம் கலங்குது மகாராஜா. நம்பி இருக்கிற மகாராஜா, நம்பி வேணுமா? நம்பி இருக்கிற கடைசியில சரி, இருந்தாலும் மந்திரியாரே, ஊருக்கு அப்பாலே ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். அந்த குழந்தைகளை மறைமுகமாக வளர்க்க வேண்டும். எப்படி மகாராஜா? மந்திரியாரே, மந்திரியாரே, மகாராஜா குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும். ராக்காய் மூக்காய் காக்காய்னு வைங்க. அது உன் குழந்தைக்கு வை. ஏனென்றா மந்திரிக்கு மந்திரியா மன்னாருக்கு எவ்வளவு வருஷம் புள்ள பிறந்திருக்கு? மன்னாருக்கா? மன்னருக்கியா? அப்படி சொல்லுங்க. அழகான பேர் வைக்க விட்டு என்ன பேர் வைக்கிற நீ? மகாராஜா நான் பெட்டிக்காரங்க கொஞ்சம் யோசனை பண்ணி ஏங்க பேர் வைக்கணும்னா எப்படி வைக்கலாம்? எந்த மாதிரி வைக்கலாம்? எந்த மாதிரி வைக்கலாம்? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். வாயில் நுழையிற மாதிரி. வாயில் நுழையுமா வாழைப்பழம் வைங்க. ஏய் அது பேராடா? அது சீக்கிரமா நுழைஞ்சிரும்ல. சரி வேற பேர் வைப்போமா? எப்படி? காதுல நுழையிற மாதிரி கோழி மசுன்னு வைங்க. விட்டு கோட டேய் நறுக்குல வைக்கணும்டா. முறுக்குல வைங்க. ஐயோ அடிச்சு நொறுக்கி விட்டு போயிடுவாங்களே. வேண்டாம். சரி நான் யோசனை பண்ணி பார்க்கறேன். மகாராஜா, மகாராஜா, மந்திரியாரே, தாங்கள் ஆண்டு வருவது திலகாபுரம் சீமை இருக்கட்டும். மந்திரியாரே, நீ எப்படிப்பட்ட மந்திரி என்பதை இப்போது அறிந்து விட்டேன். இல்லை மகாராஜா, ஒரு ராஜாகப்பட்டவன் வேட்டைக்கு போறான். ஆமா, ஒரு ராஜா வேட்டைக்கு போறான். சரிங்க. மந்திரியில கூட்டி படை வளத்தோட போயிட்டு இருக்கான். சரி, காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அங்க போகும்போது மந்திரியை கேட்கிறான், இன்று வானிலை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறான். அப்போது மந்திரி சொல்கிறா, இன்று வானிலை வந்து பல்ல கழிச்சுட்டு சூரிய அழிக்கிறான். உடனே வேட்டைக்கு செல்வோம், அங்க மிருகங்களை வேட்டைக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லி அங்க போறான். எதுக்கு? ஒரு விவசாயி ஆகப்பட்டவன் ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வர்றான். சரி, மந்திரியாரே, மன்னரே வணக்கம். ஆனா இன்று வேட்டைக்கு செல்கின்றீர்களே, நீங்கள் காட்டுக்கு போனோடனே நீ இன்று மழை வரப்போகுதுன்ற, வெயில் இப்படி பல்ல கிழிச்சிட்டு அடிக்குது, ஆனா காட்டுக்குள்ள போனா மழை வருதுன்னு சொல்றியே எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறான். மந்திரி அல்லவா, மந்திரி வச்ச மாத்த முடியாது அல்லவா? இவன் கிடக்குறான் ஏழை விவசாயி. யாருங்க? யாரு? இவன் கிடக்குறான் விவசாய சொல்றான். இவன் கிடக்குறான் ஏழை விவசாயி. நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய மந்திரி அல்லவா, நான் சொல்றேன் காட்டுக்கு வேட்டைக்கு போங்க அப்படிங்கிறான். சரி, வேட்டைக்கு போனோடனே காட்டுக்குள்ள போனோடனே மிருகத்தை பாக்குறானோ இல்லையோ, மேகம் மின்னியது, மின்னினோடனே இடி இடிச்சது, மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. காட்டுக்குள்ள எவனும் தெரியல. காட்டை விட்டு நாட்டுக்கு ஓடுறான். எப்படி? குருதையோட ஓடிட்டு இருக்கான். உடனே கோவம் வந்துருச்சு மன்னருக்கு. என்னடா இந்த மந்திரி சொன்னான் காட்டுக்கு போனா வெயிலு தான் அடிக்கும்னு சொல்லி, ஆனா ஏழை விவசாயி மழை வருதுன்னு சொன்னானே, என்ன காரணம் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த மந்திரி
மந்திரி மேல கோவப்பட்டு ஆ. அவன் மந்திரி பதவியை தூக்கிட்டான். அச்சச்சோ. அவன் மந்திரி பதவியை ஆமா சொன்னபடி தூக்கிட்டான். நடக்கல இல்ல. நடக்கலாம். நாளைக்கு என் உயிர் போயிருந்துச்சுன்னா இந்த நாட்டை ஆள்றது ஆளு. ஆமா. ஆகையால் மந்திரி பதவியை தூக்கிட்டான். சரி. அவன் போயிட்டான். அவனுக்கு ஒரு சந்தோஷம். என்னது? நம்ம நாட்டுல வாழ்ற ஏழை விவசாயிக்கு கூட மழை வருகின்ற பருவ காலம் தெரிகிறது. எப்படி என்று கேட்போம் அப்படி என்று நினைத்து உடனே ஏழை விவசாயியை கூட்டி வந்தான். கூட்டி வந்து பார்க்கின்ற போது எப்படி நீ மழை வருவதை கரெக்டா கணிச்சு சொன்னா அப்படின்னு கேட்கிறான். சரியான முறையில. ஆமா. சரி. மன்னா ஆ. நான் ஒண்ணும் கடிக்கல. ஆ. நான் கூட்டி வந்தேன்ல கழுத. ஆமா. அந்த கழுதையாகப்பட்டது காது ஏங்க, முன்னாடி ஏங்க, நீட்டா. மன்னரே தெளிவா பேசுறீங்க. கழுதனி ஏன் பக்கத்துல கை நிட்டுறீங்க? இல்லைங்க, உங்கள்ட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி. அந்த கழுதையாகப்பட்டது ஆ. முன்னாடி காது நீட்டிட்டு இருந்தா மழை வரும். சரி. நேரா காதை நீட்டிட்டு இருந்தா மழை வராது. ஓ. ஆகையால் நீங்கள் சொல்லும் போது ஆ. கழுதை காது முன்னாடி நீட்டிட்டுச்சு. ஆ. ஆகையால் காட்டுக்குள்ள செல்லும் போது மழை வரும்னு சொன்னேன். நம் காட்டுல இருக்கக்கூடிய கழுதைக்கு கூட இவ்வளவு அறிவு இருக்குதா என்று அந்த கழுதைக்கு இந்த மந்திரி பதவியை கொடுத்தேன். சரி. அந்த கழுதைக்கு மந்திரி பதவியை கொடுத்ததும் போது ஆ. கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேக்குது. இதுல யாரு கழுத யாரு மந்திரி? மகாராஜா யாருன்னு நீங்க மகாராஜா கையிங்க காட்டாதீங்க. கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேக்குது. அந்த நிலைக்கு என் நாடு ஆட்சியில இருக்குது. என்னமோ நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மகாராஜா மந்திரியாரே, நம்ம 2 பேரும் என்னைக்கு வேட்டைக்கு போலாம்னு சொல்லுங்க. மந்திரியாரே, நாங்க வேட்டைக்கு போறதா? நம்ம போவோம் ஒரு நாளைக்கு. குதிரை வேட்டைக்கு இப்பதான் நான் சொன்னேன் அல்லவா? இன்னைக்கே வேட்டை தாங்க சிவராத்திரிக்கு. ஆமா. அப்படிப்பட்ட நாட்டை ஆளக்கூடிய மந்திரி மதியில் சிறந்த மந்திரி அல்லவா? நான் சொன்னாலும் தாங்கள் மதியில் சிறந்த மந்திரி அல்லவா? இந்த நாட்டை செங்கோல் பிடித்து ஆள்வதை பெற நீங்கள் சீரும் சிறப்பாக ஆட்சி செய்தால் எனக்கு அது பெருமை அல்லவா? அப்படிப்பட்ட ஆட்சியை சீரும் சிறப்பாக மக்களுக்கு கொடுத்து வருகிறோம். மந்திரியாரே, என் குழந்தைக்கு எப்படி பேர் வைக்க வேண்டும்? 7 குழந்தைகளுக்கும் நமது திருகாபுரி பேரில் நாட்டில் சிறப்பாக இருக்க வேண்டும் காரணத்தாலே 7 குழந்தைகளுக்கும் தெலுங்காயி தெலுங்காயி. தெலுங்காயி தெலுங்காயி வாழ்க 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 தெலுங்காயி. ஆஹா, தெலுங்காயி. மந்திரியாரே, மகாராஜா இந்த 7 குழந்தைக்கு ஒரே பேராக தெலுங்காய் என்ற ஏன் பேர் வைத்தேன் தெரியுமா? எந்த குழந்தையும் தந்தை என்னை மட்டும் அழைத்தார், மத்த 6 குழந்தைகளும் கோபப்பட மாட்டார்கள் அல்லவா? ஆகையால் 7 குழந்தைக்கு ஒரே பேராக தெலுங்காய் என்ற பெயரை வைத்தேன். ஆகையால் ஊருக்கு அப்பால் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும் அல்லவா? மந்திரியாரே, அப்படியே ஆகட்டும் மகாராஜா. சிந்தனை எங்க இருக்கு? உனக்கு புதிய மாதிரி சொல்லி முடியல. மந்திரியாரே, மகாராஜா எப்படி கோட்டை அமைக்க வேண்டும் தெரியுமா? அண்ணவர்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சீரும் சிறப்பாக என் குழந்தை வளர வேண்டும், வாழ வேண்டும். ஆகையா உள்ளே நீச்சல் தொட்டிகளும் அவர்களுக்கு தேவையான யானையேற்றம், குதிரையேற்றம், ஈட்டி எறிதல் போன்ற போர் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகள் உள்ளே வருவது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட கோட்டை சுத்தி மதில் சுவர் எழுப்ப வேண்டும் அல்லவா? அப்படியே ஆகட்டும். அப்படியே 5 சுத்து கல்கோட்டையா மதில் ஆலியரா மண்டகமா. 5 சுத்தி கல்கோட்டையால் அல்ல ஆலையேறா மண்டபமா. 5 சுத்து கல்கோட்டையா மதில் ஆலியரா மண்டகமா. 5 சுத்தி கல்கோட்டையால் அல்ல ஆலையேறா மண்டபமா. மந்திரியாரே, 5 சுத்து கல்கோட்டை, ஆலியரா மண்டகம், சரி. 10 சுத்து கல்கோட்டை, பாம்பேரா மண்டகங்கள். சரி. இப்படி மண்டகங்களை கட்ட வேண்டும். சரி. குழந்தையை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சீரும் சிறப்பாக வளர்ப்பது தாங்கள் கடமை. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. என் குழந்தைக்கு பேர் வைத்தால் அல்லவா? ஆமா மகாராஜா. என் குழந்தை பிறந்த நாள் சீரும் சிறப்பான வெள்ளிக்கிழமை. ஆமா. ஆனால் அந்த 7 குழந்தைக்கும் அருமையான பேர் தெலுங்காபுரி ஆட்சி செய்வதால் தெலுங்காயி என்ற பெயரை வைத்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக. ஆகையால் நீங்கள் என் கடையாயை பெற்று செல்லவும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. ஏனென்றால் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? இது குடுக்குறதெல்லாம் குடுக்குறீங்க மகாராஜா. உள்ள வந்து கேக்குறீங்க நாளைக்கு வேணும்னு சொல்லி. என்னத்த நாளைக்கு வேணும்னு சொல்லி கேக்குறீங்களே. மந்திரியாரே, நாங்கள் அரச பரம்பரை அல்லவா? ஆமா மகாராஜா. கொடுத்ததை திருப்பி கேட்போமா? கேட்க மாட்டேன். நான் போய் உங்க பேக்கரை வச்சிடறேன் மகாராஜா. அது நீங்கள் செய்த தவறு. சரி, இருந்தாலும் எனது மனைவிடத்தில் செல்ல வேண்டும். ஏன் மகாராஜா? பச்சை உடம்பு தாங்காதுங்க கொஞ்ச நேரம். மந்திரியாரே, அவர்கள் உடல்நலத்தை பத்தி நான் அறிய வேண்டும் அல்லவா? அப்படின்னா போங்க. தூரமா நின்னு கேட்டு வந்துருங்க மகாராஜா. ஆடாடா. பக்கத்துல போகாதீங்க. இருந்தாலும் மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சீங்க 7 குழந்தை பிரசவம் நான் தான். ஏன்னா பிள்ளை பிறந்த வீடு என்னைக்கு கெட்டு போயிடாது. கெடாது மகாராஜா. பிள்ளை பிறந்த வீடு கெடாது மகாராஜா. என்னைக்கு கெட்டு போகாது. மகாராஜா மந்திரியாரே, முதல்ல பார்த்தா பிரச்சனை இல்லைங்க. சரி, இப்பெல்லாம் ஒரு அரிசி சிப்பா 1500 ரூபா வருதுங்க.
வந்திருக்கேன். சரி, இன்னொரு 5 வருஷம் போதுல அரிசி சிப்ப மட்டும் 2000 வந்திருக்கேன். மந்திரியாரே, ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். எப்படிங்க? நீங்க எவ்வளவு சொத்து சுகமா இருந்தாலும் சரி, உன்னை பார்க்கின்றவர்கள் உன்னை என்ன கேட்பார்கள்? என்ன கேட்பாங்க? தாங்களுக்கு எத்தனை குழந்தை என்றுதான் கேட்பார்கள். கண்டிப்பாக ஆகையால் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறேன் என்று யாரும் கேட்க மாட்டார்கள். கண்டிப்பாக. ஒரு பேச்சுக்காகனாலும் தாங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்றுதான் கேட்பார்கள். இது யதார்த்தம். இருந்தாலும் நான் எனது மனைவியை பார்த்து வருகிறேன். அப்படியே நீ வருவாங்க. என் குழந்தையை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சீரும் சிறப்பாக பார்ப்பது தாங்கள் கடமை. அப்படியே வருவாங்க. அப்படியாக சென்று வருகிறேன். ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி, காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, ஓம்கார நாதமிது, ஓம்கார நாதமிது, ஓம்கார நாதமிது. தயபுரி மாயம்மா தருணம் இது எனக்கு, தயபுரி மாயம்மா தருணம் இது எனக்கு, அன்பு மகள் என்னை அன்பு மகள் என்னை ஆசிதந்து வளப்பாய், ஓம்கார நாதமிது, அன்னை உமையாளும் கீதமிது, ஓம்கார நாதமிது. இசை நாடகம் என கொடுத்தாயம், இசை பாடி மகிழ்ந்திட தன கொடுத்தாய். இசை நாடகம் என கொடுத்தாயம், இசை பாடி மகிழ்ந்திட தன கொடுத்தாய். அன்பு மகள் என்னை ஆசிதந்து வளப்பாய், அன்பு மகள் என்னை ஆசிதந்து வளப்பாய், ஓம்கார நாதமிது, அம்மை உமையாளும் கீதமிது, ஓம்கார நாதமிது. ஓம்கார நாதமிதி திக்கட்டும் உனது புகழ் பரவட்டும், எனது நிலை உயரட்டும், ஓம்கார நாதமிது. ஓம்கார நாதமிதி தரிசனி தரிசனி தவகம பதனி, ஓம்கார